வடிவியல்ல அடிப்படை வடிவங்கள் படிச்சோமா? கோணம் படிச்சுட்டோமா? சதுரம் படிச்சுட்டோமா? இது என்ன வடிவம்? செவ்வகத்துக்கும் எத்தனை முனைப்புள்ளி இருக்குன்னா 4 முனைப்புள்ளிகள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. ஆனா ஒரே ஒரு மாற்றம் இருக்கு இதுல. ரெண்டு நீளம் இருக்கும், 2 அகலம் இருக்கும். இந்த 2 நீளமும் எதிர் பக்கங்கள், அதாவது இந்த நீளமும் அதே நீளம், இது ஆப்போசிட் சைடு உள்ள நீளமும் சமம். இந்த நீளமும் அந்த நீளமும் எதிர் பக்கங்கள் சமம். இந்த அகலமும் இதுக்கு எதிர் பக்கம் அதுக்கு எதிர் பக்கம் இது. இந்த 2 எதிர் பக்கங்கள் சமம். 2 நீளம் 2 அகலம். இதே மாதிரி 4 பக்கங்களும் உண்டு. இதுக்கு எத்தனை முனைப்புள்ளி? 4 முனைப்புள்ளி. இங்கே ஒரு முனைப்புள்ளி 1, இது ஒரு முனைப்புள்ளி 2, இது ஒரு முனைப்புள்ளி 3, இது ஒரு முனைப்புள்ளி 4. அப்ப செவ்வகத்துக்கு எத்தனை முனைப்புள்ளிகள் உண்டு? 4 முனைப்புள்ளிகள். எத்தனை பக்கங்கள்? எதிரெதிர் பக்கங்கள் சமம். இது ஒரு பக்கம், இது ஒரு நீளம், இது பாத்தீங்கன்னா அகலம். இதுவும் சமம், இதுவும் சமம். இதுதான் எதிரெதிர் பக்கங்கள். இதுக்கு பேர் எதிரெதிர் பக்கங்கள். 2 நீளம் 2 எதிரெதிர் பக்கங்கள் சமம். செவ்வகம் முடிஞ்சுச்சா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.